பெரிய கொஸ்டின். பெரிய கொஸ்டின்லேருந்து சின்ன கொஸ்டினுக்கு போகிறோம். நிலைமம் வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது பாரு, நிலைமம். இது நியூட்டனுடைய முதல் விதி. ஓகேவா? நிலை அப்படின்னா அர்த்தம் நிலையாக இருக்கிறது. ஓகேவா? அவ்வளோதான், அதான் நிலைமம். அவ்வளோதான், ஒரு பொருள் நிலையாக இருக்கும். இதை சொன்னது யார்? நியூட்டன். ஸோ நியூட்டனுடைய முதல் விதி இது. இதை வச்சு தான் உலகமே இயங்குது. ஓகேவா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பொருள் நின்றுட்டே இருக்கும். சரியா? 10 கிலோமீட்டர் வேகத்தில் நேராக போனால் நேராக போயிட்டே இருக்கும். நேராக தான் போகும், திரும்பாது, எதுவும் பண்ணாது. நின்றுக்கிட்டே இருக்கும். 10 கிலோமீட்டர் வேகத்தில் வேகமாக போயிட்டு இருந்தாக்கா போயிட்டே இருக்கும். 10 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போயிட்டே இருக்கும். வேகத்துலேயும் மாற்றம் இருக்காது, திரும்பாது, நின்றுக்கிட்டு இருக்கும், போனால் போயிட்டே தான் இருக்கும். அதான் என்னது? நிலைமம். எது வரைக்கும் சார் அப்படின்னா, வெளியிலேருந்து ஒரு விசை அது மேலே செயல்படணும். விசைனா என்னன்னு சொல்கிறேன் திரும்ப. வெளியிலேருந்து அது மேலே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விசை செயல்பட்டால் தான், இப்போ நின்றுக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ, அது நகர வைக்க முடியும். 10 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கா, அவ்வளோதான், நேராக போயிட்டே தான் இருக்கும். அதை திரும்ப வைக்கணுன்னாலும் அது மேலே என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ரா ஒரு விசை செயல்படணும். அதில் 10 கிலோமீட்டரில் போயிட்டுருக்கு, அதை 15 கிலோமீட்டர் வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னு வச்சுக்கோ, அப்போ என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ரா வெளியிலேருந்து ஒரு விசை அது மேலே செயல்படணும். சரியா? அல்லது 10 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கா, அதை குறைக்கணும் வேகத்தை, அப்போ என்ன பண்ணணும்? அப்பையும் எக்ஸ்ட்ரா ஒரு விசை அது மேலே செயல்படணும். அப்படியே 10 கிலோமீட்டர்லேருந்து 8 ஆயிடுச்சு, அப்படியே குறைச்சிட்டே வரும், 0 ஆகிறோம். ஓடிட்டு இருக்கிறத என்ன பண்ணுற? நிறுத்தணும். அப்போ என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ரா ஒரு விசை அது மேலே செயல்படணும் வெளியிலேருந்து. இதுக்கு பேர் தான் இது நிலைமம். நிலைமம்னா ஒரு பொருள் நின்றுக்கிட்டே இருக்கும். சரி, ஒரு பொருள் நின்றுக்கிட்டு இருக்கும், ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் போனாக்க நேர்கோட்டில் தான் போகும். சரியா? அதோட வேகத்தை அதிகப்படுத்தணும்னா எக்ஸ்ட்ரா விசை வேணும். வேகத்தை குறைக்கிறதுனால என்ன வேணும்? எக்ஸ்ட்ரா விசை வேணும். அல்லது நின்றுக்கிட்டு இருக்கிறத ஓட வைக்கணும், அதுக்கு என்ன வேணும்? எக்ஸ்ட்ரா விசை வேணும். அல்லது ஓடிக்கிட்டு இருக்கிறத நிறுத்தணும், அதுக்கு என்ன வேணும்? விசை வேணும். அதில் நேராக போயிட்டு இருக்கிறத என்ன பண்ணணும்? திருப்பணும், அப்போ என்ன வேணும்? அது மேலே விசை செய்யணும். நிலை 3 நிலை. நின்றுக்கிட்டு இருக்கும், இயக்கத்தில் இருந்துச்சுன்னா நேராக போனால் நேராக போயிட்டே இருக்கும். சரியா? திரும்பாது, நிற்காது, வேகம் அதிகமாகாது. அப்படி இந்த அதோட நிலையை மாற்றணும்னா எக்ஸ்ட்ரா என்ன வேணும்? ஒரு விசை வெளியிலேருந்து செயல்படணும். இதுதான் நியூட்டனுடைய முதல் விதி. ஓகேவா? இந்த விதிக்கு பேர் என்னது? முதல் விதி. இன்னொன்று நிலைம விதி. புரிஞ்சுதா? ரைட். இப்போ போய் படிக்கிறீங்களா? அப்போ நிலைமம். இதுதான் நிலைமம்னா என்ன சார்? படி பார்ப்போம். ஒவ்வொரு பொருளும் தன் மீது, நான் சொல்லிடுறேன், தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை எதுவும் செயல்படாத வரையில், அதாவது வெளியிலேருந்து விசை, அதை தான் அப்படி சொல்கிறாங்க. சமன் செய்யப்படாதன்னா என்னென்னு நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. என்னது? ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசைனா அர்த்தம் வெளியிலேருந்து விசை ஏதும் செயல்படாத வரையில். ஓகேவா? தமது ஓய்வு நிலையோ, ஓய்வுனா அர்த்தம் நின்றுக்கிட்டு இருக்கிறது. ஓகேவா? அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையோ, 10 கிலோமீட்டர் வேகத்தில் நேராக போயிட்டுருக்கா, அதான் சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு, நேராக தான் போயிட்டுருக்கும், திரும்பவும் திரும்பாது. அதோட வேகம் அதிகமாகாது, அதோட வேகம் குறையாது. 10 கிலோமீட்டர் வேணால் 10 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டே இருக்கும். புரியுதா? சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையை மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை மாறாது. எது வரைக்கும் மாறாது? வெளியிலிருந்து புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் மாறாது, அப்படியே தான் இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் என்னது? நிலைமம். யார் சொன்னாத? நியூட்டன். எத்தனாவது விதியாக சொன்னார்? முதல் விதியாக சொன்னார். ஓகேவா? இது ஒரு கேள்வி, 2 மாதிரி கேள்வியில் வரும்.
5 மார்க் கேள்வியில் வரும், 10 மார்க் கேள்வி இருக்கா, 7 மார்க்கா, 2 மார்க்கு, 4 மார்க் கேள்வி. எல்லாத்துலேயும் இந்த கொஸ்டின் வரும், 1 மார்க்லேயும் வரும். ஓகேவா? இப்போ பாரு, இதுதான் நிலைமம்னா இப்படி தான் எழுதணும். இதை நீ புரிஞ்சதை வச்சு சொந்தமாக எழுது போதும். நாளைக்கு கதையை சொல்லணும் கேட்டால். நிலைமத்தின் வகைகள். ஓய்வில் நிலைமம். ஒரு பொருள் நின்றுக்கிட்டே இருக்கும், அதுக்கு பேர் என்னது? ஓய்வில் நிலைமம். அது நகரன்னா என்ன பண்ணணும் நீ? எக்ஸ்ட்ரா விசை. இப்போ பைக்கு நிற்கிறா, என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி என்ஜினுக்குள்ளே விசை கிடைச்சாதான் நான் பைக்கு, அது எக்ஸ்ட்ரா புற விசை. அது வரைக்கும் என்ன நிற்க அந்த இது அங்கே படிச்சுப்பார். நிலையாக உள்ள ஒவ்வொரு பொருளும் தமது ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு ஓய்வில் நிலைமம். அவ்வளோ சீக்கிரம் நகராது. இந்த டேபிள் நிற்கிதா, தள்ளு, நகருமா? என்ன பண்ணணும்? நிறையா ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுனா தான் நகரும். நகரலை அப்படின்னாக்கா அங்கே சமன் செய்யப்பட்ட விசை செயல்படுதுன்னு அர்த்தம். நான் நகருது அப்படின்னா சமன் செய்யப்படாத விசை செயல்படுதுன்னு அர்த்தம். சமன் செய்யப்படாத விசைன்னா என்னன்னு சொல்கிறேன் அப்புறம். அடுத்தது இயக்கத்தில் நிலைமம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயக்கம்னா நிற்காமல் ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம், நிற்காமல் இயங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம், நேராக போயிட்டுருக்கணும். ஓகேவா? அங்கே போட்டுருக்கு பாருங்க, இயக்க நிலையில் உள்ள ஒரு பொருள். இப்போ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கா, நிறுத்தணுன்னா என்ன பண்ணுவேன்? பிரேக் பிடிப்பேன். பிரேக் பிடிக்கும்போது அதில் ஒரு விசை செயல்பட்டு தான் வண்டி நிற்கும். பிரேக் பிடிச்சோன்னு உடனே நிற்குமா? இப்போ வேகமாக போயிட்டுருக்க, பிரேக் பிடிக்கிற வண்டி என்ன ஆகும்? இழுத்துட்டு போகுதா? ஏன்? நிலைமம் தான் காரணம். ஓடிக்கிட்டு வேகமாக ஓடிக்கிட்டே தான் இருக்கும், நீ அதை என்ன பண்ணுற? வலுக்கட்டாயமாக நிறுத்த ட்ரை பண்ணுற, அதனால அது போயிடும். இயக்க நிலையில் உள்ள ஒரு பொருள் தமது இயக்க நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு. நேராக தான் போகிறதுக்கு ட்ரை பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் பாரு, வடிவேலு ஒரு படத்தில் பஸ்ஸு கூட பஸ்ஸில் நீ போகிறியா, ஏன் கம்பியெல்லாம் பிடிச்சிக்கிற? வடிவேலு இப்போ பஸ்ஸில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பஸ்ஸு போயிட்டு, இவன் என்ன பண்ணுறான்? அந்த பஸ்ஸு கூடயே இயக்கத்தில் இருக்கான். அப்போ இவனோட வேகம் எவ்வளவு? 50 கிலோமீட்டர். பஸ் எவ்வளோ வேகமோ அதே வேகம் தான் இவனோட வேகமும். சரியா? கை எங்கேயுமே பிடிக்காமல் எங்கள் அண்ணன் கையை பிடிக்க மாட்டாடுறா அப்படின்னு நிற்பார். இவன் விசில் அடிச்சிடுவான். பஸ் என்ன ஆகும்? அவன் பிரேக் அடிப்பான். பிரேக் அடிச்சோன்னா வீலுக்கும் தரைக்கும் நடுவில் உராய் விசையினால் வண்டி நின்றுடும். வண்டி நின்றுச்சு. சரியா? எக்ஸ்ட்ரா விசை அங்கே செயல்பட்டுச்சு. இவன் என்ன பண்ணுறான்? இவன் அதே 30 வண்டி நின்றுச்சு, பட் இவன் எவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்கான்? 50 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கான். வண்டி நின்று போச்சு, இவன் என்ன பண்ணுறான்? 50 வேகத்தில் போயிட்டே இருப்பான். அதான் இயக்கத்தில் நிலைமம். மாறாது. அதனால தான் கண்ணாடியை உடச்சிட்டு போய் வெளியில் விழுந்துருவான். புரிஞ்சுதா? ஓய்வில் நிலைமம். டேபிள் தள்ளுறோம் போக மாட்டேங்குது, இந்த செவரை தள்ளுறோம் போக மாட்டேங்குது. அது என்ன பண்ணுது? ஓய்வில் நிலை மாறாது. நான் மாற மாட்டேன், நீ எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். இந்த செவரை தள்ளணுன்னா என்ன பண்ணணும்? அப்போ எக்ஸ்ட்ரா விஷயம் எதில் கொடுக்கலாம்? நம்ம கையில் கொடுக்க முடியாது. எதனால கொடுக்கலாம்? கடப்பாறை, புல்டோசர், அதை வச்சு தான் கொடுக்கும். புரிஞ்சுதா? அடுத்தது திசையில் நிலைமம். ஒரு பொருள் நேராக போனால் நேராக தான் போயிட்டே இருக்கணும், திரும்பாது, எதுவும் பண்ணாது. சரியா? அது திரும்பணுன்னா என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ரா சமன் செய்யப்படாத விஷயம் ஒன்று செயல்பட்டால் தான் திரும்ப. அதே பாருங்கள், இப்போ பஸ் நேராக போயிட்டுருக்கா, திடீர்னு திருப்புறான் வண்டியை, என்ன ஆகும்? நீ சைடில் போய் விழுகிறியா? ஏன்னு புரியுதா? பஸ்ஸு இப்படி நேராக போயிட்டுருக்கு, சடனாக என்ன பண்ணுறான்? பஸ்ஸை அவன் திருப்புறான். நீ எந்த பக்கம் போய் சாய்வ? இந்த பக்கம் சாய்வ. ஏன்னா நீ நேராக தானே போயிட்டு இருந்த. பஸ்ஸு திரும்பினதுனால நான் நேராக தான் போவேன்னு உன் பாடி அங்கே போய் மோதும். அதுதான் காலில் அகலமாக வச்சுக்கணும், அதெல்லாம் பண்ணணும். ஏன்? உன் உடம்பு நான் நேராக தான் போயிட்டுருக்கேன், திரும்ப மாட்டேன்னு சொல்லுது. பட் பஸ்ஸு திரும்புது. என்ன காரணம்? டயருக்கும் தரைக்கு நடுவில் விசை, உராய் விசைனால். பட் உனக்கிட்ட உராய் விசை இல்லை, அதனால என்ன பண்ணுற? நேராகவே போவ. இதுக்கு பேர் என்னது?
திசையில் நிலைமம். நேரம். அப்போது நிலைமம்னா என்ன அர்த்தம்? நிலையாக தான் இருக்கும், அதோட நிலையிலே இருக்கும். ஓடுனா நேர்கோட்டில் போயிட்டே இருக்கும், நின்னா நின்றுக்கிட்டே இருக்கும். எது வரைக்கும்? புறவிசை, சமன் செய்யப்படாத புறவிசை ஒன்று அதன் மீது செயல்படும் வரை அந்த பொருள் தன்னுடைய நிலையை மாற்றிக்காது. அதுக்கு பேர் தானது நிலைமம். நிலைமம் மொத்தம் எத்தனை வகை? 3 வகை. ஒன்று ஓய்வில் நிலைமம். இன்னொன்று எப்படி இருக்கு? படிக்கணுமா திரும்ப? இது வேணுமா இல்லை நீ மனப்பாடம் பண்ணிக்கிறியா? புரியுதா? இது நீ எங்கே அப்ளை பண்ணணும்? விளாட்றல்ல கிரவுண்டில், அதில் அப்ளை பண்ணணும். பாலு, பேட்டு, நீ ஓடுறது எல்லாமே இதில் இந்த விதிப்படி தான் நடக்கும். புரியுதாடா? அப்ளை பண்ணுவியா? பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன சொல்கிறான்? ஓய்வில் நிலைமம் சொல்லிட்டியா? ஆன்சர் தான் நீயே சொல்லிட்டியா, அப்புறம் என்ன? ஒரு பொருள் நிலையாக இருக்குது, தன்னுடைய நிலையை ஓய்வில் இருக்குது, தன்னோட ஓய்வு நிலையை மாற்றிக்காது. ஓய்வில் நிலைமம். ஓகேவா? அடுத்தது இயக்கத்தில் நிலைமம். ஒரு பொருள் நேர்கோட்டில் இயங்கிட்டு இருக்கு, தன்னுடைய நிலையை இயக்க நிலையை மாற்றிக்காது. அதுக்கு பேர் என்னது? ஒரு பொருள் நேராக போயிட்டுருக்குது, திரும்புறதுக்காக ட்ரை பண்ணுற, ஆகாது, தன்னோட திசையை மாற்றிக்காது. அதுக்கு பேர் என்னது? எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? எடுத்துக்காட்டுகள். எத்தனை மார்க் கொஸ்டின் இது? அங்கே 4 மார்க் கொஸ்டின். அது புரிஞ்சா? படிக்கணுமா? அதை அப்படி எழுதலாமா? சென்டென்ஸ் மட்டும் எப்படி எழுதிருக்கான்னு புரிஞ்சு அப்படி எழுதி. ஓகேவா? இப்போ இல்லை, நீ சாகிற வரைக்கும் இது மறக்காது. மறக்குமா? சரி, பார்ப்போம். எடுத்துக்காட்டுகளோட விளக்கு. இப்போ எடுத்துக்காட்டோட சொல்ல போகிறோம். எடுத்துக்காட்டு நிலைமம்னா என்னன்னு சொல்லியாச்சு, 3 வகையை சொல்லியாச்சு. அதுக்கு எடுத்துக்காட்டு, ஒவ்வொரு வகைக்கும் ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? ஒரு கொஸ்டின் மெதுவாக போவோம். அண்ணன் போக வேகமாக கொண்டு போகிறேன். நீளம் தாண்டுதல் போட்டியில் உள்ள போட்டியாளர் நீண்ட தூரம் தாண்டுவதற்காக தாம் தாண்டு முன் சிறிது தூரம் ஓடுவதற்கு காரணம் இயக்கத்திற்கான நிலைமம். நின்ன இடத்துல தாவுவே, எவ்வளோ தூரம் போவ? பக்கத்தில் தான் விழுவேன். 4 ஸ்டெப் ஓடி வந்தவனா கொஞ்சம் தூரம். இன்னும் வேகமாக ஓடி வந்தவனின்னு வச்சுக்கோ, நீ வேகமாக ஓடி வந்து தரையில் அடித்து ஜம்ப் பண்ணினா நீ அந்த வந்த வேகத்தில் என்ன பண்ணுவ? ரொம்ப தூரம் போய் விடுவேன். அதுக்கு பேர் என்னது? இயக்கத்தில் நிலைமம். அப்போ நீ எவ்வளோ வேகமாக ஓடி வரையோ அவ்வளோ தூரம் போய் விடுவேன். புரிஞ்சுதா? கஷ்டமா? அடுத்தது ஓடு மகிழ்ந்து வலைபாதையில் செல்லும்போது பயணியர் ஒரு பக்கமாக சாய காரணம் என்னது? திசையில் நிலைமம். கஷ்டமாடா? படிக்கணுமாடா? மறக்குமா? உனக்கு புரியுதா? கவனிக்கல. சரி, உனக்கு புரியுதாடா? அவன் சொல்கிறான், ஆன்சர் சொல்கிறாங்க. அடுத்தது கிளைகளை உலுக்கிய பின் மரத்திலிருந்து கீழே விழும் இலைகள். இலை பழம்லாம் கீழே விழுகுன்னா என்ன பண்ணுவோம்? ஆட்டுவோம். சரியா? இப்போ பழம் நின்றுக்கிட்டே இருக்கும் நிலையா. நீ பிடிச்சி ஆட்டும் பொழுது என்ன பண்ணும்? பழம் நான் இங்கேயே தான் நிற்பேன் அப்படின்னு நிற்கும். கிளை மட்டும் மேலே போகும், பழம் கீழே விழுங்க. புரிஞ்சா? பழம் நின்றுக்கிட்டு இருக்குடா அந்த இடத்துல, நீ கிளையை பிடிச்சி ஓகேவா? ஆட்டும் பொழுது பழம் என்ன பண்ணும்? நான் வரமாட்டேன், இங்கேயே தான் இருப்பேன்னு அது ஆப்போசிட்டில் நிற்கும். இப்போ கிளை மட்டும் மேலே போகும், பழம் பிடிக்கிட்டு கீழே விழுகும். அது மாதிரி இலை காற்றடிக்கும் பொழுது தானே இலை விழுகுது. காற்றடிக்கிறதுக்கு முன்னாடி இலை அது பாட்டில் நிற்கும். காற்றடிக்கும் பொழுது கிளை மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணும். இலை என்ன பண்ணும்? நான் வரமாட்டேன் அப்படின்னு அங்கேயே நிற்கும். 2 பேர்த்துக்கு ஒத்து வராமல் என்னமோ இலை பிடிங்கிட்டு கீழே விழுகும். அது எதில் நிலைமம்? ஓய்வில் நிலைமம். படிக்கணுமா? எத்தனை மாதிரி கேள்வி? எப்போ கேட்டாலும் சொல்லுவியா? எவ்வளோ நேரம் இப்போ பார்த்தோம்? 14 நிமிஷமா? கதை புரியுறதுக்கு புரிஞ்சுட்டா இனிமேலாம் ஜென்மத்திலையும் மறக்காது. திரும்ப படிக்கிற நேரம் மிச்சமா? இப்போ எத்தனை கேள்வி கவர் ஆகிருக்கு பேர்? எத்தனை கேள்வி? நிலைமத்தின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுக்குள்ள நடக்கு.
ஆ 7 மார்க் கொஸ்டின் கவர் ஆச்சா? பல்வேறு வகை தான் சொல்லியிருக்கான். நீ நிலைமம்னு என்னன்னு சொல்லணும்னு தேவையில்லை. நிலைமம் 3 வகைப்படும். சரியா? ஓய்வில் நிலைமம். ஓய்வில் நிலைமம் என்பது ஒரு பொருள் ஓய்வில் இருக்கும் பொழுது அது தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ள எதிர்ப்பு தெரிவிக்கும். எடுத்துக்காட்டு, மரக்கிளையில் உள்ள இலை அந்த மரக்கிளையை ஆட்டும் பொழுது கீழே விழுதல். எதுக்கு எடுத்துக்காட்டு? ஓய்வில் நிலைமம். இரண்டாவது வகை இயக்கத்தில் நிலைமம். இயக்கத்தில் இருக்கும் பொழுது ஒரு பொருள் நேர்கோட்டு இயக்கத்தில் ஏதோ ஒன்று இயக்கத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய நிலையை மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும். எடுத்துக்காட்டு, நீளம் தாண்டுதலில் வீரர் நீளத்தை தாண்டுவதற்கு முன்பு குறிப்பிட்ட தூரம் ஓடி வருகிறார். எதுக்கு எடுத்துக்காட்டு? இயக்கத்தில் நிலைமம். ஓகேவா? அடுத்தது மூன்றாவது வகை என்ன? திசையில் நிலைமம். பேருந்தில் பயணம் செய்யும் நபர் பேருந்து திரும்பும் பொழுது ஒரு பக்கம் சாய்கிறார். எதுக்கு எடுத்துக்காட்டு? நிலைமம். எத்தனை மார்க்கு? 7 மார்க். எப்பயுமே மறக்காது. கேள்விக்கு தான் பதில் சொல்லணும், எக்ஸ்ட்ராலாம் பேசக்கூடாது. அடுத்த கொஸ்டின் 4 மார்க் கொஸ்டின் வா. நிலைமம் என்றால் இங்கே தான் நீ சொல்லணும். நிலைமம் என்பது ஒரு பொருள் ஒரு சமன் செய்யப்படாத புறவிசை செயல்படும் வரை அது தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளாது அல்லது மாற்ற எதிர்ப்பு தெரிவிக்கும். முடிஞ்சு. வகைகள் 3 வகையை மட்டும் எழுதணும். இது 3 வகைப்படும். ஓய்வில் நிலைமம், இயக்கத்தில் நிலைமம். அவ்வளோதான், அதோட நிறுத்திடும். 2 கொஸ்டின் சால்வா. அடுத்தது 1 மார்க்குக்கு வாங்க. இது அங்கே இருக்காது, நான் சொல்லிடுறேன். நிலைமம் எதை சார்ந்ததுன்னா அதோட நிறையை சார்ந்து. நிலைமம் எதை சார்ந்திருக்கும்? நிறைய சார்ந்திருக்கும். இப்போ பாரு, இப்போ பால் இருக்கு, இன்னொன்று அதே சைஸு கல் இருக்கு. எதுக்கு நிலைமை அதிகம்? சரியா? பாலை லைட்டாக உத பால் போயிடும். சரியா? கல்ல உத காலு போயிடும். ஏன்? அதுக்கு நிறை அதிகம், இதுல நிறை கம்மி. அப்ப நிறை அதிகமா. நிறை என்னன்னு பார்த்தோம். நிறை வேற வெயிட் வேற. நிறை என்னன்னு பார்க்கலையா நம்ம? ஒரு பொருளுக்குள்ள எவ்வளவு சின்ன சின்ன துகள்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தா தான் அது நிறை. ஓகேவா? கல்லுல நிறைய சின்ன சின்ன துகள் சேர்ந்தது, அதுல நிறை நிறைய இருக்கும். பால்ல அதனால ஈஸியா தட்டினா போயிடும், ஏன்னா அதுக்கு நிலைமை கம்மி. அதே கல் அதே ஃபோர்ஸ் வச்சு காலில் தட்டு நிறை அதிகம். நிறைய என்ன? அதில் எவ்வளோ சின்ன சின்ன துகள்கள் இருக்குது. கல்லில் வந்து கோடி சின்ன சின்ன துகள் இருக்கும், பாலில் ஒரு 1,00,000 சின்ன சின்ன துகள் இருக்கும். புரியுதா? மறக்குமா இந்த 3 கேள்வியும்? அப்படிதான். இதான் படிப்பு. இதே மாதிரி தான் எல்லாம் படிக்க போகிறேன். சயின்ஸ் கஷ்டமா? கஷ்டம்னா சயின்ஸ்னா என்னது? ஃபர்ஸ்ட் நாளே நடக்குது, நம்மளை சுற்றிலும் நடக்கிறது. அப்படியே அதெல்லாம் அப்ளை பண்ணணும். சரியா? ரைட். இப்படியே படிச்சுட்டு வா. நீட்டெல்லாம் சும்மா ஜுஜிபி நீட்டு. ஆ